வணக்கம். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா 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 என்று பாடிய பாரதி 1882ஆம் ஆண்டு எட்டயபுரத்திலே தோன்றுகின்றார். சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாகத் தோன்றிய இவர் தான் பிறந்த அந்த பூமியிலே இளைய பருவத்திலே வளர்கிற போதே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதைப் போல அவருடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. பாரதியாருடைய தந்தை எட்டயபுரத்திலே ஒரு சிறிய மில் வைத்திருந்தார். பருத்தியிலிருந்து அந்த பஞ்சையும் கொட்டையும் பிரிக்கின்ற அந்த மில் நஷ்டமடைந்த போது அவர்கள் வாழ்க்கையில் வறுமை சூழ்ந்தது. ஆனால் பாரதி என்ன செய்வாரா, சுப்பிரமணிய பாரதி இவருடைய பேர், முழு பேர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறதா வீட்டில் கூப்பிடுவாங்க, சுருக்கமாக சுப்பையான்னு கூப்பிடுவாங்க. இவர் அந்த அரண்மனையில் போய் அங்கே இருக்கிற புலவர்களோடு பழகி அப்போதே பாரதி என்கின்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். இவரும் இவரோட சற்று இளையவராகிய நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் அப்போதே பாரதி பட்டம் பெற்றவர்கள் எட்டயபுரத்து அரண்மனையிலே. சரி, பாரதியை கொண்டு போய் அவங்க அப்பா பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாரு. பாருங்க, அப்போவே அவருக்கு ஆங்கிலம் படிக்க பிடிக்கலை. அப்பாவுக்கு என்னன்னா, பிள்ளை ஆங்கிலம் படித்து அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, பாரதியார் சுயசரிதை 2 வகையில் எழுதியிருக்கிறார். ஒன்று, தன்னுடைய கவிதை நடையில் சுயசரிதை எழுதியிருக்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, சின்னச்சங்கரன் கதை அப்படின்னு நகைச்சுவை ததும்ப எழுதியிருக்கிறார். இதில் பாரதி சுயசரிதையினுடைய பகுதியில் தன்னுடைய கருத்தை எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு செலவு எவ்வளோ ஆச்சுன்னு தெரில, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் சொல்லி எங்கள் அப்பா கேட்கல. செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் எத்துணையும் கண்டிலேன், இதை 40,000 கோயில் சொல்லுவேன்னு சொல்லி அப்போவே எழுதுறாருங்க. ஏண்டா போய் இந்த கல்வியை படிக்க சொல்கிறான்னு. ஆனால் அவர் ஆங்கிலம் படித்தார். காசியிலே சென்று இருந்த நேரத்தில் சம்ஸ்கிருதம், ஹிந்தி படித்தார். பாண்டிச்சேரியில் 1910 18 வரை இருந்தபோது 8 ஆண்டுகளில் பிரெஞ்சு மொழி படித்தார். மலையாளம், கன்னடம், தெலுங்கு என்ற பல மொழிகளை அறிந்த அவர்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணவும் என்று சொன்னார். பள்ளி ஆசிரியராக சேதுபதி மேல்நிலைப் பள்ளியிலே வாழ்க்கையை தொடங்கி இதழாசிரியராக வளர்ந்து ஆங்கில அறிவின் காரணமாக மொழிபெயர்க்கின்ற திறனை உடையவராகவும் இதழ்களை நடத்துகிற பொறுப்பாளராகவும் இருந்தார். இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமில்லை, அறிவியலை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னவர் அவர்தான். சாதி ஒழிய வேண்டுமென்றால், மதம் ஒரு பக்கம் என்றால், அறிவியலும் அதற்கு துணை நிற்கும் என்று கண்டுபிடித்தவர் நம்முடைய பாரதி. 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது, சந்தி பெருக்குவதற்கு நாம் என்ன வேணும் அப்படின்னா, தெருக்கூட்டுபவர்களுக்கு என்று ஒரு சாதியை சொல்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எளிய தொழில் செய்கிறார்கள்னு சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, இதுக்கு ஒரு எந்திரத்தை கண்டுபிடி, அதை பார்த்துக்கிறோம்ல. எந்திரம் வந்துருச்சுன்னா தெருவை சுத்தம் பண்ணும் இல்லையா? சிங்கப்பூரில் பார்க்குறேன் நான். மத்தியானம் ஆகிட்டா டிராஃபிக் இல்லாத நேரத்தில் ஒரு வண்டி வரும், சின்னதாக வாட்டர் அப்படி தண்ணியை பீச்சி அடிச்சுக்கிட்டே அது தொடச்சிக்கிட்டே வரும். அப்படியே வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, உட்காந்து சோறு போட்டு சாப்பிட்லாங்கிற மாதிரி அப்படி இருக்கும் சுத்தமாக. அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊற்றி குழச்சடிக்கலாம். அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. அதுக்கு எந்திரம் வந்துட்டா அதற்கான சாதி இருக்காது இல்லையா? என்ன யோசனை பாருங்க. அதே போல் இன்னொன்று யோசிச்சார். காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம். இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோன் தாங்க. இப்போ நான் காசி போயிருந்தப்போ அங்கேருந்து ஃபோனில் ஒருத்தர் வேணும்னே காஞ்சிபுரத்தில் இருக்கிற நண்பரை கூப்பிட்டேன். நல்லா இருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, நான் இப்போ காசி வந்திருக்கேன், நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க, பாரதியார் சொல்கிறதுன்னு மெய்ப்பிச்சிட்டான், அதுக்காகத்தான் பேசினேன் அப்படின்னு நான் சொன்னேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வானவியலை படிக்க வேண்டும் என்பதையும் பாரதி மறக்காமல் சொல்கிறார். சந்திர மண்டலம் பற்றிய வானவியலை கண்டு தெரிவோங்கிறார். அப்போ சந்தி பெருக்கிறதற்கு ஒரு சாத்திரம் செய்வோம், தொலைபேசி கண்டுபிடிப்போம், வானவியல் சிந்திப்போம். இவை எல்லாமே அவருடைய எதிர்கால சிந்தனைகள் தான். இத்தனை ஒரு அறிவு அவருக்கு இருந்திருக்கிறது தன்னுடைய மறைவான 1921க்குள். இப்படி அறிவியலை, ஆங்கிலத்தை, பிற மொழிகளை எல்லாம் தெரிந்து வைத்த பாரதி
எளிய முறையிலே குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகளை சொன்னார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. அப்போவே சொல்லியிருக்காரு, கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நீ உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடாத, ஓடி போய் விளையாடு. அதுக்கு மட்டும் இல்லை, காலை எழுந்தவுடன் படிப்பு மூளைக்கு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காதுக்கு, மாலை முழுதும் விளையாட்டு உடம்புக்கு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாக அது பாப்பா. நீதி உயர்ந்த மதிகல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் சான்றோர். இப்படி சொல்கிற அந்த வார்த்தை அவர்கிட்ட தான் இருந்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பேதம் என்று சொன்னவர் சாதியை வேணான்னாருங்க. ஆனால் அவர் எந்த இடத்துல சாதியை ஒத்துக்கிட்டார் தெரியுங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னார். இயற்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமை, பிற உயிர்களை தன்னுடைய இனத்தோடு சேர்த்து கொண்ட பெருமை. காக்கை குருவி எங்கள் வீட்டு பிள்ளைகள் மாறுதா அப்படிங்கிறார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கோரு நிறமாகும் என்று அந்த பூனைக்குட்டிகளை கூட சாம்பல் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாலின் நிறம் ஒரு குட்டி என்று அந்த குட்டிகளை பற்றி சொல்லி அவை எப்படியான கலர வண்ணமாக இருந்தாலும் அவை எல்லாம் ஒரு தாயின் பிள்ளை அல்லவா. 1000 உண்ணுங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்று நமக்குள் ஒற்றுமை இல்லாத விஷயத்தையும் சுட்டிக்காட்டினார். இலக்கியம் என்ற வகையில் பார்க்கிற போது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்ற முப்பெரும் காப்பியங்களை படைத்தவர் அவர்தான். வால்ட் விட்மனை போற்றினார். ஜார்ஜ் மன்னர் வீழ்ந்ததை பதிவு செய்தார். குரு கோவிந்தரை குறிப்பிட்டார். விவேகானந்தருடைய பேச்சை பதிவு செய்தார். டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதை கூட தன்னுடைய பத்திரிகையிலே பதிவு செய்த ஒரு ஆச்சரியகரமான மனிதர் பாரதி. சக்கரவர்த்தினி என்ற ஒரு பத்திரிகையும் நடத்தினார். இப்படி எல்லா திசைகளிலும் அவருடைய எண்ணம் சென்றது, வென்றது. பாரதியை படிக்கிற போதெல்லாம் அவருடைய கவிதைகள், உரைநடைகள், அவருடைய வசன கவிதைகள் என்று அத்தனையும் படிக்கிற போது உற்சாகம் பீரிட்டெழுகிறது என்று சொன்னால், பாரதியை சிந்திக்கிற போதெல்லாம் நமக்கு மனத்தில் எழுச்சி ஏற்படும். உண்மையில் எழுச்சி நாயகன் பாரதி. நாம் சோர்ந்திருக்கிற போதெல்லாம் பாரதியை சிந்திப்போம், எழுச்சி பெறுவோம், உயர்வு அடைவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.